ரோட்டரி கிளப் ஆப் திருநெல்வேலி பூரணை சார்பில் அகிலம் இணைவும் அன்பாலே கார் பேரணி திருநெல்வேலியில் தொடங்கியது. இந்த பேரணியை முன்னாள் ஆளுநர் KV ராஜேந்திரன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ரோட்டரி கிளப் ஆப் திருநெல்வேலி பூரணை தலைவர் சுமதி காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பெண் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் முன்னாள் உதவி ஆளுநர் காந்தி அவர்களும் கலந்து கொண்டு இந்த கார் பேரணியை தொடங்கி முன்னிலை வைத்தார். சார்ட்டர்ட் பிரசிடென்ட் சுவர்ணலதா, அமுதா ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதற்கு உற்சாகமாக அனைவருடன் போராடினர். முன்னாள் இன்னர்வினுடைய சேர்மன் தனுர்ஜயா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். முன்னாள் தலைவர் கற்பக சுப்பிரமணியம், நாகம்மாள் பிச்சுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பேரணி கோயில்பட்டியை சென்றடைந்தது. கோயில்பட்டியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி தலைவர் ராஜ்குமார் மற்றும் உதவி ஆளுநர் முத்துசெல்வன் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கு பல்லுயிர் காப்போம் நிகழ்ச்சியை வலியுறுத்தும் வகையில் குருவிக்கூடு அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த குருவிக்கூடு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. விசிறிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு சிறப்பித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பூரணை சார்பில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோவில்பட்டி சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் விசிறியை வழங்க கௌரவித்தார். கோவில்பட்டியில் சிறப்பான வரவேற்பை தொடர்ந்து அவன் கார் பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இருக்கட்டும் நம்ம எப்போது இருக்கா? ஆமாம், ஒன்றும் இதனைத் தொடர்ந்து தினதரணி சார்பில் கந்தசஷ்டி மலரை ரோட்டரி கிளப் ஆஃப் கோவில்பட்டி தலைவர் ராஜ்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து கார் பேரணியானது சாத்தூர் வந்தடைந்தது. சாத்தூரில் பைபாஸ் ரோட்டில் இணைப்பு சாலையில் உள்ள பொதுமக்களுக்கு விசிறிகளை செயலாளர் பவித்ரா மற்றும் தலைவர் சுமதி காந்தி ஆகியோர் வழங்கினார்கள். இரண்டு சக்கர வாகனங்கள் வருபவர்களுக்கு விசிறி வழங்கி விசிறியின் முக்கியத்துவம் குறித்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் இந்த நிகழ்ச்சியானது அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மறையுது அப்படியே அங்கே பார்த்துக்கோங்க. ரெடி. சாத்தூர் பைபாஸ் அலையில் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டனர். எப்பா சொன்னது நீங்கள் ரைடா அப்படியே அப்படியே அப்படிங்க இங்கிட்டு போங்க. ரெடி. சொற்கடைகள் கார்பரேட் அணிந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி சார்பில் சிவகாசியில் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் கூட்டம் நடைபெற்றன. குறிப்பாக அனைவரும் போதை ஒழிப்பதற்கான ஸ்டிக்கரை வெளியிட ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க் கிளப் தலைவர் ஞானப்பிரகாஷம் வருங்கால உதவியாளர் நந்தகோபால் ஆகியோர் முன்னிலையில்
கொடி மாற்றிக்கொண்டனர். டைமண்ட்ஸ் வாங்க தலைவர், பிரசிடென்ட் விட்டுறீங்க. தலைவர், பைரோசிட்டி தலைவர், சுப்ரீம் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்புமாக சிவகாசியில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடி தலைவர் கருப்பசாமி மற்றும் தலைவர் சரவண பிரகாஷ், பைரோசிட்டி தலைவர் ஐந்து தலைவரின் நிர்வாக இணைந்து மிக சிறப்பான முறையில் அகிலம் இணைவும் அன்பாலை என்பதை உறுதி செய்யும் வகையில் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. வருங்கால ஆளுநர் கோட்டத்தில் 10 நாள் பொருளை தலைவர் சுமதி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி தொடர்ந்தார். சேர்மன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்பட்டார். உதவி ஆளுநர் கணேசமூர்த்தி சுமதி அவர்களால் கௌரவிக்கப்பட்டார். செயலாளர் பவித்ரா கௌரவிக்கப்பட்டார். இன்னைக்கு காலையில் எங்கள் பிரசிடென்ட் வேக்கப் கால் கொடுத்து நாங்கள் எல்லோரும் பங்க்சுவலாக அட்டென்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரேலியை. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அந்த கிளப்ஸு எங்களை வரவேற்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களுக்கே அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்டு சிவகாசிக்கு வரும்போது இன்னும் சர்ப்ரைஸாக இருந்தது. எங்களுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்ததும் இந்த பில்டிங்கை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அடுத்தது நாங்கள் இதை பிளான் பண்ணணும்னு மனசில் செக்ரட்டரியும் நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி ஸ்பார்க்லர், Rotary Club of Sivagasi Diamond, Rotary Club of Sivagasi Supreme, Rotary Club of Sivagasi Pyrocity and our AG Ganeshamurthy sir. Thank you everybody. ஒரு 2 விஷயத்துக்கு மட்டும் உங்கள் எல்லாரையும் பாராட்டாமல் இருக்கவே முடியல. முதல் விஷயம் கிளப்பில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்றது, அது பார்க்குறதே கொஞ்சம் அதிசயம். அது லேடிஸ் கிளப்பில் ஒற்றுமையாக இருக்கிறது, அது டபுள் அதிசயம். அதில் பார்க்குறதுக்கே ஒற்றுமையாக இருக்காங்க. எனக்கு டக்குன்னு பிரசிடென்ட் யாருன்னொன்னே இந்த மேடத்தை காட்டிட்டேன். அப்புறம் தான் அவங்கள பார்த்தேன், ஐயோ 2 பேரும் ஒரே ரிசம்லன்ஸாக இருக்காங்க. ஓ மை காட். அப்போ கன்ஃபியூஷன் நியாயமானது தான். ஸோ அதே மாதிரி எல்லாருமே ஒரே கலரில் ஒரே காஸ்டியூமில் வந்திருக்கிறது. ஸோ இட் லுக்ஸ் கிரேட். அண்ட் உங்களோட ஒரு நல்ல பாண்டிங் அண்ட் யுனைட்டி காட்டுது. அதோட முக்கியம் மேம் சொன்னாங்க 6 மணிக்கு பிளான் பண்ணோம், 6 மணிக்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு. தனியாக கிளம்புறது சாத்தியமாக இருக்கலாம். ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு ஒரே மாதிரி வித் ஃபுல் காஸ்டியூமில் அதுவும் அப்படிங்கும்போது நீங்கள் போய் இறங்குற வரைக்கும் காஸ்டியூம் அது வேறு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் உண்மையிலே இட்ஸ் a great thing. டைம் அப்படின்றது பிகாஸ் we have to value our own time so that others will value our time அப்படின்றது. ஸோ greatest and wish you very all the best for a great voyage of your journey and a great success of the project and requesting the president to adjourn the meeting. நம்ம எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இட்லி பூரி கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும், கோச்சிக்காதீங்க. ப்ளீஸ் ஜாயின் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்.